உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் லே வெர்பு அதாவது வினைச்சொல் அப்படின்னா என்னன்னு இப்போ நம்ம பார்ப்போம். வினைச்சொல் வெர்பு ஒரு வாக்கியத்தில் மிகவும் இன்றியமையாத ஒன்றாகும். வினைச்சொல் என்பது என்னன்னா எழுவாய் செய்யும் செயலை குறிக்கும் அல்லது எழுவாயால் ஏற்கப்பட்ட செயலை குறிக்கும். அதை தான் நம்ம வெர்பு அதாவது வினைச்சொல் என்கிறோம். பிரெஞ்சு வினைச்சொற்கள் 3 குழுக்களாக பிரிக்கப்பட்டு இருக்கின்றது. அது என்னன்னு இப்போ நம்ம பார்ப்போம். முதலாவதாக முதல் குழு வினைச்சொற்கள் பிரீமியர் குரூப் வெர்பு. இரண்டாம் குழு வினைச்சொற்கள் தோசியம் குரூப் வெர்பு. மூன்றாம் குழு வினைச்சொற்கள் த்ரோசியம் குரூப் வெர்பு. அப்படின்னா என்னன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். பிரீமியர் குரூப் வெர்பு இதில் 90% வினைச்சொற்கள் அடங்கும். இந்த வினைச்சொற்கள் இல் முடியக்கூடியவை. இப்போ அதில் சில எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஏமே, மாஞ்சே, பர்லே, சாந்தே, ஷஷே, டான்ஸே, தேமாந்தே, எக்குத்தே, கங்கே, ஜூவே முதலியவை பிரீமியர் குரூப் வெர்புகளாகும். இப்போ நம்ம அடுத்தது தோசியம் குரூப் வெர்பு அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த வினைச்சொற்கள் இல் முடியக்கூடியவை. எக்ஸாம்பிள் அஜீர், சுவாசீர், ஃபினீர், எத்தாப்ளீர், ரெயூசீர், புனீர், ரெஃப்ளஷீர், ராம்ப்ளீர். கடைசியாக நம்ம பார்க்குறது த்ரோசியம் குரூப் வெர்பு அல்லது இர்ரெகுலர் வெர்பு அப்படின்னு இதை நம்ம சொல்கிறது. இந்த வினைச்சொற்கள் இல் முடியக்கூடியவை. அதுக்கு சில எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஏத்ரு, அவ்வார், அலே. dire, faire, boire, attendre, croire, prendre, venir, ouvrir, tenir, partir, sortir, courir. vouloir, pouvoir, voir, savoir, devoir. இந்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு ஓரளவுக்கு வெர்புனா என்னன்னு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஏத்ரு. அதனுடைய அர்த்தம் இரு. இப்போது அதனுடைய அமைப்பும் அது எப்படி பயன்படுத்துறதுன்னு நாம் இப்போ பார்க்கலாம். முதல்ல நம்ம அதனுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். je suis, நான் இருக்கிறேன். tu es, நீ இருக்கிறாய். இது பொதுவாக சிறியவர்களிடமும் நண்பர்களிடமும் இதை நாம் பயன்படுத்துகிறோம். இல்லை, அவன் இருக்கிறான், அது இருக்கிறது. அவள் இருக்கிறாள், அது இருக்கிறது. நூசோம், நாம் இருக்கிறோம். ஊசத், நீங்கள் இருக்கிறீர்கள். இது பொதுவாக மரியாதை நிமித்தமாக நம்மளை விட பெரியவர்களிடம் பயன்படுத்தும் வார்த்தை. இல்சோ, அவர்கள் இருக்கிறார்கள், அவைகள் இருக்கின்றன. இதில் இல் என்பது அவர்கள் என்பதை ஆண்கள் மற்றும் பெண்களை குறிக்கும். எல்சோ, அவர்கள் இருக்கிறார்கள், அவைகள் இருக்கின்றன. இதில் அவர்கள் என்பது பெண்பாலை மட்டும் குறிக்கும் சொல்லாகும். இதற்கு அடுத்தபடியாக ஏத்ரு எப்போது பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் பார்ப்போம். முதலாவதாக ஒருவரின் நாட்டுரிமையை குறிக்கும்போது ஏத்ரு பயன்படுத்துகிறோம். அதற்கு உதாரணமாக
Je suis indien. நான் ஒரு இந்தியன். Je suis français. நான் ஒரு பிரெஞ்சு. இதில் ஒவ்வொரு குடிமகனுடைய சிட்டிசன்ஷிப்பை குறிப்பதற்காக ஏத்திரு பயன்படுத்துகிறோம். இரண்டாவதாக ஒருவரின் வேலை மற்றும் தொழில் சம்பந்தமாக பேசும்பொழுது ஏத்திரு பயன்படுத்துகிறோம். உதாரணமாக எல்ஏ ஜூஜ் அவள் நீதிபதியாக இருக்கிறார். இல்சோன் சாந்தர் அவர்கள் பாடகர்களாக இருக்கிறார்கள். இவ்வாறாக பயன்படுத்தும் பொழுது நாம் ஏத்திரு பயன்படுத்துகிறோம். மூன்றாவதாக ஒருவரின் வாழ்க்கை நிலையை சொல்லும் பொழுது ஏத்திரு பயன்படுத்துகிறோம். இதற்கான உதாரணத்தை பார்ப்போம். Je suis célibataire. நான் திருமணம் ஆகாதவர். Ils sont mariés. அவர்கள் திருமணம் ஆனவர்கள். நான்காவதாக ஒருவரின் அழகு நிலையை குறிக்கும் பொழுது ஏத்திரு பயன்படுத்துகிறோம். உதாரணமாக tu es belle. நீ அழகாக இருக்கிறாய். elle est sexy. அவள் கவர்ச்சியாக இருக்கிறாள். கடைசியாக ஒருவரின் பண்பு நிலையை குறிக்கும் பொழுது ஏத்திரு பயன்படுத்துகிறோம். உதாரணமாக il est gentil. அவன் நல்லவனாக இருக்கிறான். il est silencieux. அவன் அமைதியானவனாக இருக்கிறான். je suis jaloux. நான் பொறாமையில் இருக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோவிலிருந்து ஏத்திரை எப்படி எப்பொழுது பயன்படுத்தணும்னு தெரிஞ்சிருக்கணும்னு நான் நம்புகிறேன். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அவ்வார் அப்படின்னா வைத்திரு. இப்போ அவ்வாருடைய அமைப்பும் அதை எப்படி பயன்படுத்துறதுன்னும் இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல அதனுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஜே நான் வைத்திருக்கிறேன். tu as நீ வைத்திருக்கிறாய். il a அவன் வைத்திருக்கிறான். அது வைத்திருக்கிறது. elle a அவள் வைத்திருக்கிறாள். அது வைத்திருக்கிறது. nous avons நாங்கள் வைத்திருக்கிறோம். vous avez நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். ils ont அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அவைகள் வைத்திருக்கின்றன. elles ont அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அவை வைத்திருக்கின்றன. இதில் tu என்பது நண்பர்களுக்கும் சிறியவர்களுக்கும் பயன்படும் வார்த்தையாகும். இதில் ஊ என்பது பெரியவர்களிடம் பயன்படுத்துவதற்காகவும் மரியாதை நிமித்தமாக பேசுவதற்காகவும் பயன்படுகிறது. இல்சோ என்பது ஆண்பால் மற்றும் பெண்பாலை குறிப்பதற்காக பயன்படுகிறது. எல்சோ என்பது பெண்களை மட்டும் குறிப்பதற்காக பயன்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக நாம் பார்ப்பது அவ்வாறு எப்பொழுது பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் இப்போது பார்ப்போம். முதலாவதாக ஒருவரின் வயதை குறிக்கும் பொழுது அவ்வாறு பயன்படுத்துகிறோம். உதாரணத்துக்கு இல்லா திஸ்வித்தான் அவனுக்கு 18 வயதாகிறது. இல்சோ தீசா அவர்களுக்கு 10 வயதாகிறது.
இரண்டாவதாக ஒருவரிடம் ஒரு பொருள் உண்டு அல்லது இருக்கிறது என்று தெரியப்படுத்தும் பொழுது அவ்வாறு பயன்படுத்துகிறோம். உதாரணத்துக்கு, எல்லா உயின்வச்சூர் அவளிடம் கார் இருக்கிறது. j'ai de l'argent என்னிடம் பணம் இருக்கிறது. மூன்றாவதாக வலி, பசி, தாகம் போன்ற உணர்ச்சியை வெளிப்படுத்தும் பொழுது அவ்வாறு பயன்படுத்துகிறோம். உதாரணத்துக்கு, இல்லா ஸ்வாஃப் அவன் தாகமாக இருக்கிறான். எல்லா மாலாலத்தத் அவள் தலைவலிக்கிறது. j'ai faim நான் பசியில் இருக்கிறேன். இந்த வீடியோவிலிருந்து அவ்வாறு என்பதை ஓரளவுக்கு புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது முதற்குழு வினைச்சொல்லுடைய வகைகள். நீங்கள் யாராவது என் சேனலுக்கு புதியவராக இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது பிரெஞ்சு வெர்புடைய முதற்குழு வினைச்சொல், அதாவது பிரீமியர் குரூப்பு, அதாவது ஃபர்ஸ்ட் குரூப்னு சொல்லக்கூடிய வினைச்சொல்லுடைய, அதாவது வெர்புடைய வகைகள் என்னென்னன்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முதலேருந்து கடைசி வரைக்கும் பாருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். வினைச்சொல் அதாவது வெர்பு, எழுவாய் அதாவது சுஜே, செய்யும் செயலை குறிக்க வாய்ஸ் ஆக்டிவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அல்லது எழுவாயால் ஏற்கப்பட்ட செயலை குறிக்க வாய்ஸ் பாசிவ்னு நம்ம சொல்கிறோம். வாய்ஸ் ஆக்டிவ் மற்றும் வாய்ஸ் பாசிவ்ல ரொம்ப முக்கியமாக செயல்படுறது வெர்பு, அதாவது வினைச்சொல். பிரெஞ்சு வினைச்சொற்கள் 3 குழுக்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. முதலாவது முதல் குழு வினைச்சொற்கள், அதாவது பிரீமியர் குரூப் வெர்பு. இரண்டாவது இரண்டாம் குழு வினைச்சொற்கள், தேசியம் குரூப் வெர்பு. மூன்றாவது மூன்றாம் குழு வினைச்சொற்கள், த்ராசியம் குரூப் வெர்பு. பிரீமியர் குரூப் வெர்பு. இந்த வினைச்சொற்கள் இல் முடியக்கூடியவை. தேசியம் குரூப் வெர்பு. இந்த வினைச்சொற்கள் இல் முடியக்கூடியவை. த்ராசியம் குரூப் வெர்பு. இந்த வினைச்சொற்கள் ஈர், ஓஇர், இல் முடியக்கூடியவை. பிரெஞ்சில் பிரதானமாக இருக்கிறது இந்த 3 குரூப்பு தான். இது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். முதல் குரூப்பு, இரண்டாம் குரூப்பு, மூணாம் குரூப்பு. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது பிரீமியர் குரூப் வெர்புடைய வகைகள்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த வினைச்சொற்கள் ஏஆர்ல தான் முடியக்கூடியதுன்னு சொல்லும் போது, அப்போ எப்படி நிறைய வகைகள் இதில் வந்திருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். வாங்க அந்த இஆர்ல முடியக்கூடிய ஒரே மாதிரி இருக்கக்கூடிய வெர்பை எப்படியெல்லாம் நம்ம வகை வகையா பிரிச்சு சொல்றோன்றத இப்ப நம்ம பார்க்கலாம். பிரீமியர் குரூப் வெர்பு. இதில் 90% வினைச்சொற்கள் பிரீமியர் குரூப் வகையை சார்ந்தது. இதிலிருந்து இந்த 3 குரூப்பான வினைச்சொல்லிலிருந்து நாம அதிகப்படியாக பயன்படுத்துற வெர்பு இல்லை இருக்கிற வெர்பு பிரீமியர் குரூப் வகையை சார்ந்தது தான். இந்த வினைச்சொற்கள் இஆரில் முடியக்கூடியது. பொதுவாக நிகழ்காலத்தின் வெர்பு கான்ஜுகேஷன் எஸ், ஓஎன்எஸ், இசத்,
ஏஎன்தேவில் முடியும். இந்த வெர்பு ஈஆர்ல முடிஞ்சாலும் வெர்பு கான்ஜுகேஷனை வைத்து 8 வகைகளாக நாம பிரிச்சிருக்கோம். இதற்கு உதாரணமாக தான் நான் ஒரு நிகழ்காலத்துடைய வெர்பு கான்ஜுகேஷனை நான் அதில் சொல்லியிருக்கேன். இதை பேஸ் பண்ணி தான் 8 வகைக்கு நான் உங்களை விளக்கலான்னு இருக்கேன். அந்த 8 வகையில எப்படி எப்படி வருது அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். அவைக என்னென்னன்றதை இப்ப நம்ம பார்க்கலாம். முதலாவது செர், அதாவது ஏருக்கு முன்னாடி இந்த சே என்ற எழுத்து இந்த குரூப்பை ஒரு வகையாக பிரிக்குது. ரெண்டாவது ஜேர், மூன்றாவது இக்ரக்ஏர், நாலாவது இஏர், அஞ்சாவது ஏர், அதுக்கு நடுப்புற கோசோன் வரும். கோசோன் அப்படின்னா என்னன்னா பிரெஞ்சு லெட்டர்ஸ் 26ல வயல்னு சொல்லக்கூடிய ஆ, ஏ, இ, ஓ, இ, இக்ரக் அப்படின்னு சொல்லக்கூடிய 6 வயல்ஸை தவிர மீதி எல்லா லெட்டர்ஸும் கோசோன் வகையை சார்ந்தது. ஏ அக்சான் தேகு ஏஆர், ஏ அக்சான் தேகு கோசோன் ஏஆர், இதை ஒரு வகையை சார்ந்தது. ஏழாவது யுஏஆர், எட்டாவது யுஏஆர் என்பது மேல உள்ள இந்த வார்த்தைகள் இல்லாத மற்ற எல்லா குரூப்புமே 8வது வகையை சார்ந்தது. இப்ப இதுல இருந்து உங்களுக்கு 8 வகையை எப்படி பிரிச்சிருக்கோன்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியுது. இது இல்லாம ரிஃப்ளெக்டிவ் உடைய வெர்பை நான் இதுல சேர்க்கல. அது மட்டும் அது ஒரு தனி லைனு, அதனால அதை நான் விட்டுட்டேன். என் சப்ஸ்கிரைபருக்கு ஒரு வேண்டுகோள் நான் வைக்கிறேன். முழுசா இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு இந்த 8ல ஏதாவது ஒரு வகையை நீங்க எடுத்து எனக்கு ஒரு எக்ஸாம்பிளை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. முதலாவது செர். இந்த வகை குரூப்புகள் செரில் முடியக்கூடியது. ஏருக்கு முன்னதாக சேயில் தொடங்கும். நிகழ்காலத்தின் வெர்பு கான்ஜுகேஷன் se, ses, se, se dit ons, sez, cent இல் முடியும். இப்ப நாம commencer, அதாவது தொடங்குதலுடைய பிரசன்ட் வெர்பு கான்ஜுகேவை இப்ப பார்க்கலாம். je commence, tu commences, il commence, elle commence, nous commençons, vous commencez, il commence, elle commence. இதே போன்று செரில் முடியும் சில உதாரணங்களை இப்பொழுது நாம் பார்க்கலாம். அவான்சே முன்னேறுதல், எஃபாசே அழித்தல், பிளாசே இடம் அமர்த்துதல் அல்லது வைத்தல், ராம்ப்ளாசே மாற்றுதல், அனோன்சே தெரிவித்தல், லான்சே எரிதல், திவோர்சே விவாகரத்து செய்தல், ஃபோர்சே தள்ளுதல், தெப்ளாசே மாற்றுதல், பலான்சே நிலைப்படுத்துதல். இரண்டாவது ஜேர். இந்த வகை குரூப்புகள் ஜேரில் முடியக்கூடியது. ஏருக்கு முன்னதாக ஜேயில் தொடங்கும். நிகழ்காலத்தின் வெர்பு கான்ஜுகேஷன் je, jes, je, jeons, jez, jent இல் முடியும். மாங்கே, அதாவது உண்ணுதலுடைய பிரசன்ட் வெர்பு கான்ஜுகேவை இப்போது நாம் பார்க்கலாம்.
Je mange, tu manges, il mange, elle mange, nous mangeons, vous mangez, il mange, elle mange. இதே போன்று இல் முடியும் சில உதாரணங்களை இப்போது நாம் பார்க்கலாம். déménager இடமாறுதல், bouger நகர்தல், aménager உருவாக்க அல்லது நகர்தல், corriger திருத்தல், échanger மாறுதல், arranger ஏற்பாடு செய்தல், voyager பயணம் மேற்கொள்ளுதல், déranger தொந்தரவு செய்தல், exiger தேவைப்படுதல், nager நீந்துதல். மூன்றாவது YER. இந்த வகை குரூப்புகள் YER-இல் முடியக்கூடியது. க்கு முன்னதாக இல் தொடங்கும். நிகழ்காலத்தின் வெர்பு கான்ஜுகேஷன் IE, IES, IE, YONS, YEZ, ENT இல் முடியும். payer பணம் செலுத்துதலுடைய பிரசன்ட் வெர்பு கான்ஜுகேவை பார்க்கலாம். je paye, tu payes, il paye, elle paye, nous payons, vous payez, il paye, elle paye. balayer துடைத்தல், essayer முயற்சி செய்தல், employer வேலை செய்தல், nettoyer சுத்தம் செய்தல், essuyer துடைத்தல், appuyer அழுத்துதல், ennuyer போரடித்தல், effrayer பயப்படுதல், rayer கீறுதல். நான்காவது ER. இந்த வகை குரூப்புகள் ER-இல் முடியக்கூடியது. ER-க்கு முன்னதாக இல் தொடங்கும். நிகழ்காலத்தின் வெர்பு கான்ஜுகேஷன் IE, IES, IE, EONS, EEZ, EENT இல் முடியும். இதில் சில நேரங்களில் மியூத்தாக இருக்கும். prier வழிபடுதல், அதனுடைய பிரசன்ட் வெர்பு கான்ஜுகே j'ai pris, tu pries, il prie, elle prie, nous prions, vous priez, il prie, elle prie. இதே போன்று ER-இல் முடியக்கூடிய சில உதாரணங்களை இப்போது பார்க்கலாம். crier கத்துதல், manier கையாளுதல், போகும் வழி, apprécier பாராட்டுதல், copier நகல் எடுத்தல், bénéficier பயனடைதல், vérifier சரிபார்த்தல், identifier அடையாளப்படுத்துதல், justifier நியாயப்படுத்துதல், étudier படித்தல், remercier நன்றி சொல்லுதல், நன்றி தெரிவித்தல். ஐந்தாவது ER. இந்த வகை குரூப்புகள் முடியக்கூடியது. ER-க்கு முன்னதாக நில் தொடங்கும். நிகழ்காலத்தின் வெர்பு கான்ஜுகேஷன் accent grave TE, accent grave TES, accent grave TE, ETONS, ETEZ,
அக்சாங்கிராவ் யில் முடியும் மற்றும் டபுள் லெட்டர் ஃபார்மேஷன். அதாவது டபுள் லெட்டர் ஃபார்மேஷன் என்னன்னா, இந்த கான்ஜுகேஷன்ல ஒரு எழுத்து ரெண்டு தடவை வரும். இது மேக்சிமம் ஜே தி இல் இல்க்கு மட்டும் வரும். நூவுக்கும் ஊவுக்கும் வராது. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஷூ ஃபார்ம் லெட்டர்னு பிரெஞ்சில் சொல்லுவாங்க. இப்போ ஜே து இல்ல வந்து ஒரு சைடும் நூ ஊ இல்ல ஒரு சைடு எழுதுனா இந்த எல் ஃபார்முக்கு இது வந்து ஒரே மாதிரி இருக்கும்ன்றது தான் டூபிள் லெட்டர் ஃபார்மேஷன்ன்றது. இதில் கோசோன்னு சொல்லக்கூடிய எழுத்துக்கள்ல அதிகமாக பயன்படுத்துறது தே மற்றும் எல்லு தான் இதில் அதிகமாக இந்த குரூப்புக்கு வரும். அஷத்தே வாங்குதலுக்கான பிரசம் வெர்பு கோஞ்சுகே. ஜஷத் துயஷத் இல்லஷத் ஏலஷத் நூஷத்தும் ஊஷத்தே இல்லஷத் ஏலஷத். ஜத்தே எரிதல் தூக்கி எறிதல். இது வந்து டபுள் லெட்டர் ஃபார்மேஷனுக்கு je jette, tu jettes, il jette, elle jette, nous jetons, vous jettez, il jette, elle jette. இதே போன்று கோசம் முடியக்கூடிய சில உதாரணங்களை பார்க்கலாம். கொலக்தே ஒன்று சேருதல், புரோஜெக்டே திட்டம் போடுதல் வெளிக்காட்டுதல், ரிஜத்தே நிராகரித்தல், அப்புலே அழைத்தல், ஜேலே உரைய செய்தல், கோஞ்சலே உரைய செய்தல், ஷாசொலே தடுமாறுதல், எப்புலே உச்சரித்தல். ஆறாவது அக்சாந்தேகி ஆர் அக்சாந்தேகி கோசோ ஆர். இந்த வகை குரூப்புகள் அக்சாந்தேகி ஆர் அக்சாந்தேகி கோசனில் முடியக்கூடியது. ஏஆருக்கு முன்னதாக அக்சாந்தேகி கோசனில் தொடங்கும். நிகழ்காலத்தின் வெர்பு கோஞ்சுகேஷன் accent grave RE, accent grave RES, accent grave RE, accent aigu RONS, accent aigu REZ, accent grave RENT இல் முடியும். accent aigu ER வெர்பு மியூத்தாக இருக்கும். considérer கவனத்தில் எடுத்துக் கொள்ளுதல் பிரசம் வெர்பு கோஞ்சுகேவை இப்போ நாம் பார்க்கலாம். je considère, tu considères, il considère, elle considère, nous considérons, vous considérez, il considère, elle considère. இது போன்று accent aigu ER accent aigu consonne ER இல் முடியும் சில உதாரணங்களை இப்போது பார்க்கலாம். ரெசிபே பெறுதல், ரெக்ரியே மறு உருவாக்குதல், அக்செதே அணுகுதல், தேபோசேதே அகற்றுதல், தேசேதே இரத்தல், எக்ஸதே மீறுதல், கிரியே உருவாக்குதல், அக்ரியே அங்கீகரித்தல், சுப்ளியே ஒன்று சேர்தல் இணையான ஒன்று. ஏழாவது UER
இந்த வகை குரூப்புகள் யுஇல் முடியக்கூடியது. க்கு முன்னதாக யுயில் தொடங்கும். நிகழ்காலத்தின் வெர்பு கொஞ்சுகாசியம் யுஇ, யுஎஸ், யுஇ, யுஓஎன்எஸ், யுஇசட், யுஎன்டியில் முடியும். இதில் மூர்த்தாக வரும். ரெமியே கிளறுதல். பிரசன்ட் வெர்பு கான்ஜுகேஷன் இப்ப நம்ம பார்க்கலாம். j'ai remis, tu remis, il remis, elle remis, nous remions, vous remiez, il remit, elle remit. இதே போன்று யுஇல் முடியும் சில உதாரணங்களை இப்போது பார்க்கலாம். ரெமியே கிளறுதல், சுயே வியர்த்தல், அப்ளிகுயே விண்ணப்பித்தல், அத்ரிபியே பங்கு பெறுதல் காரணம் கூறுதல், ஆர்கியே வாதிடுதல், ஜூவே விளையாடுதல், லூயே வாடகைக்கு எடுத்தல், புளோக்கே அடைத்தல் தடுத்தல், மார்க்கே குறித்தல். எட்டாவது ஏர். மற்ற வினைச்சொற்கள் அனைத்தும் ஒரே இயர் குரூப்பை சார்ந்தது. இப்ப மேல சொன்ன 7 தவிர மற்ற எல்லாமே இந்த 8வது குரூப்பை சார்ந்தது. நிகழ்காலத்தின் வெர்பு கொஞ்சுகாசியம் எஸ், ஓஎன்எஸ், இசத், என்தேயில் முடியும். சாந்தே பாடுதல். பிரசன்ட் வெர்பு கான்ஜுகேவை இப்போது நம்ம பார்க்கலாம். je chante, tu chantes, il chante, elle chante, nous chantons, vous chantez, il chante, elle chante. இதே போன்று ஏஆரில் முடியும் சில உதாரணங்களை இப்போது நாம் பார்க்கலாம். எதே உதவி செய்தல், எமே விரும்புதல், டெசிதே முடிவு செய்தல், மோந்தே ஏறுதல், அறிவே வருதல், ஆவாந்தே கண்டுபிடித்தல், லவே கழுவுதல், ஃபுமே புகைத்தல், அனிமே உயிர் ஊட்டுதல், ஃபெர்மே மூடுதல், த்ரூவே கண்டுபிடித்தல். பிரீமியர் வெர்பில் உள்ள 8 பிரிவையும் நான் முழுசா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதில் ஒரு சிறு தவறுகள் இருக்கலாம். ஏன்னா 1-2 டிவிஷனுக்குள்ள அந்த கான்சோன்லாம் நிறையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த 8 பிரிவு தான் நான் மெஜாரிட்டியாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்றது நான் நம்புகிறேன். மறுபடியும் ஒரு முறை சொல்லிக்கிறேன். ஏதாவது தவறு இருந்தால் மன்னிக்கவும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.